அவர் பண்ண வேலை ஒரு வேலையை பாருங்க, கலைஞர் ஐயா செய்யல. முந்தியெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சொத்து, பொம்பளை பிள்ளைய 10-15 வயசுல கட்டி 10 வயசும் கட்டி கொடுப்பான், 18 வயசுல கட்டி கொடுப்பான், 20 வயசும் கட்டி கொடுத்துருவான். ஓடி இன்னொருத்த வீட்டுக்கு போறீங்கள உனக்கு ரெடி சொத்துன்னு சொல்லி அண்ணன் தம்பி அப்பெல்லாம் சேர்ந்து வெட்டுவாங்க. அதை உடைச்சார் பாருங்க கலைஞர், உடைச்சார் சட்டமாக்கி. அந்த பெண் மக்களுக்கு மற்ற பிள்ளைக்கு சொத்து இருக்குடா, பிள்ளைக்கு பங்கு இருக்குடான்னு சொன்னவர் எங்க ஐயா கலைஞர் ஐயா. எனக்கு ஒரு பையன் 3 பொண்ணு, எங்க வீட்லயும் அந்த பிரச்சனை வரல. அப்படியே மீறினா கூட அது அழகா சட்ட ரீதியா கொண்டு வர அளவுக்கு ஐயா கலைஞர் ஐயா பண்ணி வச்சிருக்காருன்னா, பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும். அது கண்டிப்பா நீங்க போட்டுருவீங்க. 2026 தமிழக முதலமைச்சர் வரப்போறது ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா, ஐயா துணை முதலமைச்சர் ஐயா. இதேதான் அது ஒன்றும் மாறாது. அவன் போடுற சண்டை பூரா நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும். பூரா உடையுது, எல்லா பக்கமும் உடையுது, நொறுங்குது, எல்லாம் வைக்குது. இங்கே உடைக்க முடியாம அலையிறாங்க. அது நம்ம ஜெயிச்சுக்கிட்டா இருப்போம். இது உடைக்க முடியாது, இது பெரிய கோட்டை. இது ஆகினால எல்லாரும் உங்களை பார்த்துக்கு எல்லாரும் முன்னாலும் நான் லேட்டாக வந்து மன்னிச்சுக்கங்க. வழியில் ஊரா பாவம் மேலையெல்லாம் ஏறி வர்றாங்க ஆட்டோவில், காரில். அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாகி போச்சு. ஏன்னா பஞ்சுவாலிட்டி பார்க்குறவர் இவர் அண்ணன் சேகர் பவன். ஆமாம், வரும்போதே கேட்டார் எங்கே இருக்கிறீங்க, பனி என்ன ஆகி போச்சு வைக்க முடியும் லவான்னு கத்துனார். அண்ணே ஒவ்வொரு ஆட்டோக்குள்ளேயும் ஏறி மேலே ஏறி வர்றேன்னு சொல்லி அவர் சமாதானம் பற்றி உள்ள பூந்து வந்துட்டேன். ஆனால் அன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடையை கையில் கொடுத்து உண்மையிலே எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அழகாக குளிர்ந்த இடத்துல நிற்கிறீங்க. எல்லாரும் இந்த 2024 அந்த போர் தேர்தலுங்கிற அந்த போரில் எல்லாம் ஜெயிச்சு வெற்றி பெற்று முதல் பரிசை எல்லாரும் வாங்கணும். இதுதான்